அனைவருக்கும் வணக்கம். தியாகசீலர் என்று அன்போடு அழைக்கப்படும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளோம். சுதந்திர போரில் சிறை சென்றவரே, இல்லறம் விடுத்து மக்கள் நலம் காப்பவரே, இல்லாமை போக்க கல்வி தந்தவரே, மதிய உணவு தந்த மனிதனே, மக்கள் மனதில் உள்ள தியாகசீலரே, மகிழ்ச்சியோடு தொடர்கின்றேன். 9 ஆண்டுகளாக காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றினார். இவர் ஆட்சி செய்த காலம் பொற்காலமாக கருதப்படுகிறது. ஏழை மாணவர்களும் படிக்க வேண்டும் என்பதனால் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார். இதனால் 7% உள்ள பள்ளி 37% உயர்ந்தது. சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கெடுத்து சும்மா 10 வருடங்களாக சிறை தண்டனையை அனுபவித்தார். சென்னை மாவட்டத்தில் தொழில் மற்றும் விவசாயத்தில் முன்னேற்றம் செய்தார். பல புதிய நீர்ப்பாய்ச்சல் திட்டம் மற்றும் தொழிற்சாலை உருவாக்கினார். முதலமைச்சராக இருந்தபோதும் தன் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலே வாழ்ந்து வந்தார். தன் சொந்த நலனுக்காக எதையும் சேர்த்து வைக்காத இவருக்கு 1976 இந்திய உயரிய விருந்தான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பதவி, ஆட்சி எல்லாம் தேடி வந்தால் கூட காமராஜர் மக்களின் சேவைக்காகவே பயன்படுத்துவதால் தியாகசீலர் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு பதவி மேலும் ஆசை இல்லாதவர் காமராஜர். தன் முதலமைச்சர் பதவியை கட்சி பணிக்காக துச்சமென துறந்து அவரது பெரும் தியாகமே இந்திய வரலாற்றில் காமராஜர் திட்டம் எனப்படும். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி என இது பிரதமர்கள் தேர்ந்தெடுத்த முக்கிய காரணம் அவர். தனக்கு வந்த பிரதம பதவியை வேண்டாம் என்று மறுத்த உண்மையான தியாகசீலர் அவர். தன் சொந்தம், தன் குடும்பம், தன் செல்வம் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்காகவே தியாகம் செய்வதால் தியாகசீலர் என்று அழைக்கப்படுகிறார். வாடகை வீட்டில் வாழ்ந்த சரித்திரம் அவர். வறுமையிலும் நேர்மையை கடைபிடித்தார். சுயம் என்ற வார்த்தையை அறியாதவர். மக்கள் தொண்டை பெருத்தண்டு மிக பெரும் தியாகி அவர். எல்லா மனதிலும் ஒலிக்கும் காமராஜர் வாழ்க என இனிய வாழ்வு. நன்றி, வணக்கம்.